சாமி விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம். ஒரு வீட்டில் விளக்கு கண்டிப்பா எரியணும். இது கட்டாயம். காமாட்சி விளக்கா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தர் வீட்டில் காமாட்சி விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தாலே எவ்வளவு பெரிய கஷ்டமும் தீந்துரும். இது தாத்பரியமான ஒரு உண்மை, நடைமுறையில் இருக்கும் உண்மை. அதனாலதான் கல்யாணமான பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனை சீர்வரிசை கொடுத்தாலும் ஒரு காமாட்சி விளக்கு கொடுத்து அனுப்பாங்க. ஏன் தெரியுமா? என்னோட குலதெய்வம் எனக்கு குழந்தையை கொடுத்தது, அவ போற வீட்டுல நல்லபடியா இருக்கட்டும்னு வாழ்த்தி அனுப்புவாங்க. அது மாதிரி காமாட்சி விளக்கு எரியிற வீட்டுல கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். சரி, இந்த காமாட்சி விளக்குல என்ன எண்ணெய் ஊத்துறது? பெரும்பாலும் நல்லெண்ணெய் தான் சிறப்பு. இந்த நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் இதெல்லாம் அதனாலதான் அதுக்கு பேர் நல்லெண்ணெய்னு பேர். அந்த நல்ல எண்ணெய் ஊற்றி விளக்கு வழிபாடு. திரி, இரட்டை திரி போட்டு விளக்கு ஏற்றணும். பெரும்பாலும் ஒத்த விளக்கு எரியக்கூடாது, 2 விளக்கு இருக்கணும். அதுக்கு மேல உங்க இஷ்டம், எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். இந்த விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா ஏற்றும் போது உங்களுடைய சிந்தனை குலதெய்வத்தினுடைய எண்ணம் இங்க இருக்கணும். குலதெய்வத்தினுடைய எண்ணம், நம்மளுடைய நினைப்பு பூரா குலதெய்வத்து மேல இருக்கணும். அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விளக்கை ஏற்றும் போது குலதெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியாய நமகா அப்படின்னு ஏற்றணும். பெரும்பாலும் காமாட்சி விளக்கு கிழக்கு முகமாக இருப்பது மிகச்சிறப்பு. சார், குலதெய்வம் தெரியாது, நாங்கள் யாரை நினைச்சிட்டு ஏற்றுறது? உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது மகாலட்சுமி நினைத்து கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகா என்று விளக்கேற்றணும். ஏத்தியாச்சா? எல்லாரும் செய்கிற தப்பு நீங்க செய்யாதீங்க. இந்த தீக்குச்சி இருக்குல்ல, அதை ஏற்றின பின்னாடி அக்னி தோஷத்திற்கு ஆளாவீர்கள். ரொம்ப கவனமான விஷயம். உப்புன்னு இந்த மூச்சு காத்துலையோ இந்த வாய் காத்துலையோ அணைக்கக்கூடாது. அப்படி அணைச்சு ஏற்றுங்க. இது வரைக்கும் இந்த தவறு செஞ்சிருந்தா இனிமே இந்த வீடியோ பார்த்தவங்க செய்யாதீங்க. அக்னி தோஷத்துக்கு ஆளாவதனால் ஏற்றிய விளக்கு நமக்கு பயன் தராமல் போய்விடும். அது ரொம்ப கவனமா பாருங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக என்று சொல்லி விளக்கேற்றி அதை அணைத்து விட்டால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் சிறப்பாக இருக்கும். இப்படி முறைப்படி 48 நாள், ஒரு மண்டலம் இதை செய்து பார்க்கும்போது உங்களுடைய வீட்டுல சுபிட்சம் அப்படிங்கிற வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடும். சுபிட்சமா இருக்குங்க, பரவாயில்லைங்க. 48 நாள் தொடர்ந்து செய்து விட்டு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீட்டில் ஒரு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும். இதுல சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, பெண்கள் சில நாட்கள் விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும் இயற்கையின் காரணமாக. அந்த விடுபட்ட நாட்களை நீங்க கணக்குல விட்டுருங்க. மொத்தமா 48ன்னு வச்சுக்கலாம். அந்த விடுபட்ட நாட்களுக்கையும் சேர்த்து 48ன்னு வச்சு கணக்கு பண்ணி போடுங்க. கண்டிப்பா இதனுடைய மாற்றத்தை நீங்க அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யமான குடும்பமாக மாறப்போகிறீர்கள்.